இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒலிக்கக்கூடிய ஒரே கேள்வி, யார் அந்த சார்? இதை வச்சு ஒரு சினிமா படமே எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இழைக்கப்படுகிறது. தமிழக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தாக நாங்கள் காங்கிரஸ் கட்சி வெளிநடை பண்ணாங்க. அவங்க சொல்லும் போது கவர்னர் தான் வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணல, அதனாலதான் இந்த குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு கவர்னர் மேலதான் குற்றம் சொல்லிட்டாங்க. கவர்னர் போடுறதும் அதுக்கும் அந்த நிர்வாகம் யார் நடத்துறாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிர்வாகத்தை யார் நடத்துறாங்க? தமிழக அரசு தான். சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? அந்த குற்றவாளி எப்படி அந்த விடுதிக்குள்ள எப்படி வந்தாங்க? இரவு நேரத்தில் லைட்டே இல்லங்க, அதையும் கவர்னரா போடுவாங்க. இல்ல அங்க சிசிடிவி அங்க எங்குமே ஆபரேட் ஆகல. ஏன் சிசிடிவி ஆபரேட் ஆகல? அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? போலீஸ் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? ஒரு ஆண் அங்க வந்துட்டு போறாருன்னா அது யாருடைய காரணம், யாருடைய துணை? ஆளுங்கட்சியுடைய அத்துமீறல்களா? ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்திற்கு இருக்கிறாரா? அவரு இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குற்றம்.